வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு கீரை வடை. இந்த கீரை வடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டு. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ அது எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க. இது வந்து அரைக்கீரை. உங்களுக்கு சப்போஸ் என்ன கீரை வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை இருக்குது, தண்டுக்கீரை இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கீரை தேவையோ அதை போட்டுக்கோங்க. இது வந்து கடலப்பருப்பு வந்து 1/4 கிலோ. இது ஒரு 3 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் தர மாதிரின்னா ஒரு பாதி பச்சை மிளகா போட்டு பண்ணி கொடுங்க. 3 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். 1 துண்டு இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய், நம்ம வடையை பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த கடலப்பருப்பை எப்படி நம்ம அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க. இது தண்ணி விடாமல் கட்டியாக, அதாவது எப்படின்னா ஒரு 3/4 பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு அந்த பக்குவத்தை காமிக்கிறேன். அரைச்சி பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இருக்குது பாருங்கள். இல்லை உங்களுக்கு இந்த பக்குவத்துக்கு அரைக்க தெரியல, ரொம்ப மைய அரைஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கடலப்பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத போட்டு கொஞ்சம் மைய அரைக்கிறதான அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கடலப்பருப்பை போட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இதில் நம்ம கீரை வெங்காயம்லாம் போட்டு பிசையறதுக்கு முன்னாடி எண்ணெயை காய வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் எண்ணெய் காயம். வடை நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். இந்த சைஸ் வானலுக்கு ஒரு 3/4 லிட்டர் ஊற்றுங்க எண்ணெய் போதும். இப்போ இந்த கடலப்பருப்பு கூட கீரை, இதில் வந்து நீங்கள் கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது. ஏன்னா கீரை சேர்க்கறதுனால கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது. அந்த கீரையோட வாசனையை கருவேப்பிலை வாசனை வந்து கம்மி பண்ணிவிடும். அதனால் கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது. மிச்சம் இருக்கிற சோம்பையும் அதில் போட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது தான். நீங்கள் நல்லா இப்படி பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக தெரியுது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதை அப்படியே உருண்டை பிடிச்சி நம்ம அமுக்கி போட போகிறோம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் ஒரு 80% காஞ்சிச்சு. இது வந்து ரொம்ப எண்ணெயை வந்து காய வைக்காதீங்க, புகை வர்ற அளவுக்குலாம். அப்புறம் சடனாக மேலே தீயும் உள்ளே வேகாது. அதனால் எண்ணெய் வந்து ஒரு 3/4 பதம் காஞ்சால் போதும். இப்போ இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்குங்க. மாவை உருட்டி இப்படி கையில் வச்சு லைட்டாக ஒரு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க போதும். அப்படியே அந்த வடையோட பக்குவத்துக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அழகாக அந்த வடையோட பக்குவத்துக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா. அப்படியே எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போடும்போது கை ஜாக்கிரதை. இது நல்ல கொதி வரும்போது கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. வடைலாம் பார்த்திங்கன்னா நல்லா நின்று பொறுமையாக வேகணும். நீங்கள் சடனாக போட்டு உடனேலாம் எடுக்கக்கூடாது. கலர் நல்லா மெதுவாக மாறணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். பாருங்கள், உடையாமல் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் அந்த பக்குவம் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். சமையலில் அந்த பக்குவம் தான் முதல்ல முக்கியம். இப்போ பாருங்கள், வடை வந்து ஒரு 80% வெந்து போச்சு. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இந்த கலர் வந்துடும் கரெக்டாக. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடை போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த கலர் வந்துடும். பாருங்கள், இப்போ கலர் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் செய்து கொடுங்க, நீங்களும் செய்து சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும் மேலே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.